என்ன பிரச்சனைனா டபுள் டிஜிட்னு உருட்டினாங்க. இப்போ அதை எப்படி மாற்றி உருட்டுறதுன்னு அவங்களுக்கு சங்கடம். சிபிஐக்கு அந்த இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறது பெரிய விஷயம். ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு திமுக ஆட்கள் இருப்பாங்க. சொல்கிறாங்களே கேட்டு வாங்கி போப்பா. 0.43 இருக்கிற பிரேமலதாவுக்கு 8 சீட்டு, 4% வரைக்கும் வச்சுக்கிற விசிகாவுக்கு 6 சீட்டு. விசிகாவும் அவர் அதோட மேலே அவருக்கு தான் அது டயர் பஞ்சர் ஆனாலும் சனாதன சதி தானே அவரை பொறுத்த வரைக்கும். பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாம் நமக்கான தொகுதிகளை குறைத்து கொண்டு திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என்பதற்காக நாம் அப்படின்னு எடப்பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் சிவி சண்முகனும் சேலை மட்டும் கொடுத்தா பாவாடை கட்டாமல் எப்படி சேலை கட்டுவாங்கன்னு அவரு சொல்றதுக்கும் நடிகை பேர் சொல்லி அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. ஒரு வார்த்தையை அவர் சிவி சண்முகம் சொன்ன அவர்கள் வாய்க்கு தீனி போடுற மாதிரி என்னுடைய கனவு நயன்தாரா வேணும் எனக்கு நிறைவேற்றி தருவாரான்னு கேட்குறதும், சேலை கொடுத்தீங்களா பாவாடை கொடுத்தீங்களா, அது அவர் எப்போவுமே அவர் ஒரு மாதிரி வெள்ளந்தியாக பேசுவார். என் கனவை சொல்லுங்கன்னா நீங்கள் பதவி விட்டு வேலைக்கு போகணும், வெளியே போகணுங்க, அதாங்க என் கனவு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிற மாநிலம் வேணுங்க. பாஜகவுடைய மத்திய அரசுடைய திட்டங்களையே இங்கே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே நாலேஜ் கிடையாது. வாரில் மோடிஜி எல்பிஜி என்னாச்சுன்னு கேட்குறான். எல்பிஜி தட்டுப்பாடு மோடிஜி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு இது பிரச்சாரத்தை கொண்டு போகிறான். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தொழிப்பு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். தேர்தலுடைய தேதி ஏப்ரல் 23 சொல்லிட்டு அதிகாரமான தேர்தல் அறிவித்த பிறகு கூட்டணிகள் இன்னும் அந்த சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. நீங்கள் சொன்ன போல் அந்த திமுக கூட்டணியுடைய அந்த சிக்கல் காலையில் தான் அதுக்கு ஒரு விடிவு வந்திருக்கு. இன்னும் 2 கட்சிகளுடைய நிலைப்பாடு அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அதாவது இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா டபுள் டிஜிட்னு உருட்டினாங்க. இப்போ அதை எப்படி மாற்றி உருட்டுறதுன்னு அவங்களுக்கு சங்கடம். கட்சிக்காரங்கள்ட்ட என்ன பதில் சொல்லுதுன்னு, குறிப்பாக சிபிஎம்மும் விசிகே அவங்களாம். சிபிஐக்கு அந்த இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறது பெரிய விஷயம். அதனால் அது அவர்கள் உருட்டிக்கிட்டே 5 சீட்டு போதுன்னு. ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் ஒவ்வொரு திமுக ஆட்கள் இருப்பாங்க. சொல்கிறாங்களே கேட்டு வாங்கி போப்பா அப்படின்ற மாதிரி. அதில் முத்தரசன், இதில் பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி இருப்பாங்க. இவர் விசிகா இது அந்த அம்மாவுக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க. 0.43 இருக்கிற பிரேமலதாவுக்கு 8 சீட்டு, 4% வரைக்கும் வச்சுக்கிற விசிகாவுக்கு 6 சீட்டு இல்லை 7 சீட்டு. அவ்வளோதான். 2%க்குள்ளே இருக்கிற இடதுசாரிகளுக்கு சிபிஎம்முக்கு 4 சீட்டு, 5 சீட்டு. அவருக்கு 5 கொடுத்துட்டாங்க. வேண்டாம் கொடுத்துட்டு வெளியே போய் என்ன சொல்லுவீங்க, பாஜக உள்ளே வந்துடும், சனாதன சக்தியை வீழ்த்த பண்ணணும். அதனால் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இது சனாதன சக்திகள் அந்த இவர்கள் உள்ளே வரக்கூடாது, பாஜக அந்த தோற்கடிக்கப்படணும் ஒரே கொள்கைக்காக நாங்கள் இந்த இதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு. அது என்னப்பா பாஜக உள்ளே வந்துடணும், உங்களுக்கு மட்டும் சீட்டு குறைப்பீங்க, ஏன் திமுகவுக்கு குறைச்சிக்க மாட்டாங்களா? இது என்ன கதை? ஏன் காங்கிரஸ் குறையில? அது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. எங்களுடைய வேதனையை புரிந்து கொள்ளணும். அவரு நாங்கள் ஏன் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. நாங்கள் எதுக்கு புரிஞ்சுக்கணும், எங்கள் பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னு. அதனால் இன்றைக்கி அவர்களும் இன்றைக்கி பாப்பா உமாநாத் அவருடைய மகள் நிர்மலான்னு சொல்லிட்டு வாசுகி அவங்களுடைய சகோதரி நிர்மலான்னு மாதர் சங்கத்தில் இருந்தாங்க. வழக்கறிஞர், மாதர் சங்கம் இது பொது சிந்தனையாளர், பலருக்கும் உதவுனாங்க. எனக்கே பர்சனலாக உதவியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி அவங்க நேற்று அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் எல்லாருமே கிட்டத்தட்ட அங்கே தான் இருப்பாங்க. பெருந்தலைவருடைய மகள் அவங்க பாப்பா உமாநாத் அவங்க ஆற்றிய சேவை பெரிய இது. இவங்களும் மாதர் சங்கத்தில் மாநில லெவலில் தலைவர். அதனால் அவங்க எல்லோருமே அங்கே இருப்பாங்க. இன்றைக்கி பேச்சுவார்த்தைன்னு வந்திருக்கவே மாட்டாங்க. அதனால் நாளைக்கு இதே மாதிரி 5 சீட்டு வாங்கிட்டு பாஜக உள்ளே வந்துடும்னு ஒரு பேட்டி. அதே போல் விசிகாவும் அவர் அதோட மேலே அவருக்கு தான் அப்படி டயர் பஞ்சர் ஆனாலும் சனாதன சதி தானே அவரை பொறுத்த வரைக்கும். அதனால் சனாதன சதிகள் வீழ்த்தப்பட வேண்டும், ஆரியவர்களுடைய வருகை தடுக்கப்பட வேண்டும், வர்ணம் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இந்த விஷயங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் ஒரே காரணத்திற்காக
இன்றைய தினம் 1000 ஆச்சரியங்கள் இருந்தாலும் நமது அளவிலே நமது தோழர்கள் மத்தியிலே அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் தொகுதிகள் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாம் இன்றைக்கு நமக்கான தொகுதிகளை குறைத்து கொண்டு திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும் என்பதற்காக நாம் அப்படின்னுவார். அவங்க ஒரு இது பண்ணிட்டேன். சரி, இவ்வளோ அழகாக போயிட்டுருக்க டைமில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதிமுகவுடைய முதுபெரும் தலைவர்கள் சொல்லலாம், செகண்ட் கேட்டகரி எடப்பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் சிவி சண்முகனும் அவர் பொது மேடையில் பேசக்கூடிய அந்த அநாகரிகமான வார்த்தைகள், சேலை மட்டும் கொடுத்தா பாவாடை கட்டாமல் எப்படி சேலை கட்டுவாங்கன்னு அவர் சொல்கிறதுக்கும், இவர் நடிகை பேர் சொல்லி அவருக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்தது. இன்னொரு ஒரு வார்த்தையை அவர் சிவி சண்முகம் சொன்னதெல்லாம் உண்மையில் முகம் சொல்லிக்கிற போல இருக்கு. இது இந்த தேர்தல் காலத்தில் அது பாதிக்கும் இல்லை தெளிப்பு? அவங்க 2 பேருமே என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அது பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்பு அவங்க ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், குழந்தைகள், பள்ளி சிறுமிகள், இது போன்று அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்படுவது, முதிய பெண்மணி 60 வயது பெண்மணி கணவரை கொன்று பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி சீரியஸான இஷ்யூ போய்கிட்டு கேள்வியாக போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் வாய்க்கு தீனி போடுற மாதிரி என்னுடைய கனவு நயன்தாரா வேணும் எனக்கு நிறைவேற்றி தருவாரான்னு கேட்குறதும், சேலை கொடுத்தீங்களா பாவாடை கொடுத்தீங்களா, அது அவர் எப்போவுமே ஒரு மாதிரி வெள்ளந்தியாக பேசுவார், அந்த மாதிரி பேசிட்டார். இப்போ அந்த மாதிரி பேசுகிற பேச்சுகள் இன்றைக்கு எந்த விஷயம் சீரியஸாக பார்க்கப்படணும் அதை அப்படியே மடைமாற்றம் பண்ணி இது ஒரு பெரிய விஷயம் பேசுறதுக்கு இவர்களே வாய்ப்பளித்து விட்டார்கள். இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. நீங்கள் ஆனால் அந்த அம்மா இருக்கும்போது இந்த போல் ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காதுல்ல, அதெல்லாம் தான். அப்போது இந்த பாதிக்கப்பட்டவர்கள், ஏழை எளியவர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பெரும் குற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறதுக்கு 1000 இருக்குது. என் கனவை சொல்லுங்கன்னா நீங்கள் பதவி விட்டு வேலைக்கு போனாங்க, வெளியே போகணுங்க, அதாங்க என் கனவு. சொல்லிட்டு போகலாம். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிற மாநிலம் வேணுங்க, நல்ல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச முதல்வர் எங்களுக்கு வேணுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்களுக்கு வேணும், இதெல்லாம் என் கனவுங்கன்னு பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு இந்த கட்சி அதிமுக இவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள், துரோகிகளை சந்திச்சுது, ஒரு சைடு தொகுதி இது இவ்வளோ கஷ்டப்பட்டு அதனுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் கொண்டு ஒரு தமிழகம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த சூழ்நிலை. எடப்பாடி மட்டும்தான் போராடிட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரனோ இல்லை இந்த போன்றவர்களோ எதையாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிறாங்க, உடனே இவர்களை அது பெரிய பூதாகரமாக்கி ஊரில் இருக்கிற எல்லாரையும் கருத்து சொல்ல வைக்கிறாங்க. அப்போ பாருங்கள், கருத்து கந்தசாமிகள் ஃபுல்லாக எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஏண்டா இதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்களே, ஒரு 17 வயது பெண் வீட்டில் இயற்கை உபாதை கலைக்கு போய் கொலை செய்யப்பட்டிருக்கேன், யாராவது கண்டிச்சிங்களா? இன்றைக்கி நான் 5 சீட்டு தான் சிபிஎம்முக்கு, அதுக்கு என்னென்ன காரணம், கட்சிக்குள்ளேயே யார் இந்த வேலையை பண்ணுறா, திமுக ஆதரவாக செயல்படுறான்னு ஒரு லிஸ்ட்டை போட்டேன். இதான் கூலிப்படம் மாதிரி தானே, மார்க்சிஸ்டுகள் இன்றைக்கி அப்படி ஆயிட்டாங்க. கருத்தை கருத்தால் வெல்வோம்னு சொன்னவங்கலாம் சேராத இடத்துல சேர்ந்தா பின்ன எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக. விஜய் ரசிகர் கூட என்னை அப்படி திட்டினதில்லை, அந்த மாதிரி திட்டுறாங்க. நான் இதை பற்றிலாம் கவலைப்படுற ஆளே கிடையாது, என் வேலை வச்சுட்டு கடந்து போய்கிட்டே இருப்பேன். என்ன நீங்கள் திட்டினதுனால என்ன 8 சீட்டை வாங்கிடுவார் உங்க ஆள்? டபுள் டிஜிட்டு நீங்களே 10 சீட்டு வாங்கிடுவாரா? வாங்குகிற அளவுக்கு உங்களை வச்சுருக்காங்களா? அவர்களுடைய இயலாமை சொன்னால் எவ்வளோ கோவம் வருது பாருங்க. கண்டிப்பாக. ஏற்கனவே கொடுத்ததுலேயே ஒன்று கம்மி. தனிப்பட்ட தாக்குதல். நான் கேட்ட பதில் சொல்லு. இதில் பல பேர் கட்சி பற்றி உனக்கு தெரியுமா, கட்சியுடைய அமைப்பு சட்டம் தெரியுமா, யாருக்கு என்ன பதவி தெரியுமா, யாருக்கு என்ன பதவின்னு வேணால் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் கீழே இருக்கிறதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல. முன்னெல்லாம் பொலிட் பீரோ மெம்பர்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருந்தது. இன்றைக்கி யார் பொலிட் பீரோ எதுவும் தெரியாது, அது என்னன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த கட்சியில் 12 வருஷம் இருந்தோம்னாச்சே, ஃபுல் டைமர் என்ன எடுத்தாங்க பார்ட்டியில், டைவியில் மாவட்ட அளவில் இருந்தேன். எனக்கு தெரியாதா? உங்களுக்கு நான் சொல்லி தருவேன்டா. மார்க்சியத்துடைய எல்லா இதுவும் கேட்டு பாருங்கள், பழைய தோழர்களை கேட்டு பாருங்கள். முத்தலீஃப்னா யார், ஒரு வகுப்பு நடத்தி முடிஞ்சோடனே என்னுடைய கேள்விகள் எப்படி வரும், எவ்வளோ பேரை எப்படி ஓட விட்டுருக்கேன்னு. குழந்தைங்க, நேற்று வந்த குழந்தைகள், இதெல்லாம் பேசுங்க. நீங்கள் சொல்கிறது தவறு தோழர், வேறு மாதிரி நீங்கள் இல்லை நான் தவறே செஞ்சிருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல இப்படி போடக்கூடாது. தவறுனா நம்ம கூட அதுக்கு வருத்தம் கூட தெரிவிக்கலாம். ஏன்னா உட்காந்துக்கிட்டு இதே முதலாளித்துவ கட்சிகள் மாதிரியே
கண்டதை இவங்க திராவிட வந்து கட்சிகள் போல. என்னமா இவர்கள் மட்டும்தான் பிராண்டாம். நீ என்ன பிஜேபி எடுத்து என்ன பண்ணுற? அதோட பெரிய கொள்ளை நடக்குது. எதாவது கேட்டிங்களா? பிஜேபி வந்து அவன் கொள்ளடிச்சு நகரான் அவனை. அவன்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையோடு வச்சுட்டு பேசு. கொள்ளை அடிச்சுக்கிட்டு கனிம வள கொள்ளையிலேருந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறுறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு அதிகமான தாக்குதல் இந்த ஆட்சியில் தான் அதிகரிச்சிருக்குது. கண்டிப்பாக காவல்துறையிலேயே இந்த ஆகாஷ் மாதிரி தான் நடக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிற்கிறேன், உழைப்பாளி மக்கள் நிற்கிறேன்னு வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. விவசாயிகள் திருவாரூரில் போராடிக்கிட்டு இருக்கிறான். அந்த இதுக்கு நெல் கொள்முதலில் இவங்க பண்ண இவருடைய அயோக்கியத்தனை இவர்கள் வந்து எனக்கு என்னென்னு அலட்சியமாக இருந்தோடைய விளைவு 2 லட்சம் ஏக்கரில் பயிர்கள் நாசமாக போச்சு. நெல் கொள்முதல் நிலையங்களை அமைக்கலை. அதுக்கு போய் ஒரு போராட்டம் நடந்தது. கேட்க வக்கு இருக்குதா? என்ன திட்டுறானு நீ வந்துக்கிட்டு. என்ன கண்ணை மூடிக்கிட்டு திமுக எது செஞ்சாலும் ஆதரிக்கிறேன்னா நீங்கள் அடிமைகள், கொத்தடிமைகள். வந்து இவர் பாஜக சங்கி, இவரை நான் பார்க்குறோம். உங்களுக்கு என்னடா உலக அறிவு இருக்குது? கவர்மெண்ட்டாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இந்தியன் கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ கவர்மெண்ட்டு போர் நடக்குது, போராடிட்டு இருக்குது. நமக்கு எவ்வளோ கொண்டு வர முடியும்? எல்பிஜி சிலிண்டரு தட்டுப்பாடுன்னு போராட்டம், பொய்யா போராட்டம் நடத்துறீங்க. நான் தட்டுப்பாடு அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். அதாவது வந்து எல்பிஜி சிலிண்டரு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 2 கப்பல்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. இந்த கூட்டணி கட்சியில் இருக்க கூட யாரும் பேசலையே. பாஜகவுடைய கட்சியும் பேசல, அதிமுகவில் இருக்குன்னு கூட அது பெருசாக பேசலையே. திமுக இது வந்து இது கையில் எடுத்துட்டாங்க, அதனுடைய கூட்டணி கையில் எடுத்துட்டாங்களே. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு இந்த மாதிரி அதில் கூட ஒர்க் பண்ணலன்றதான் என்னுடைய இது. நீங்கள் எவனே பேச விட்டு வீடியோ போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தவிர இந்த ஐடி விங்கோ இல்லை இந்த அவனுடைய ஸ்ட்ராட்டஜி டீமோ வேறு ஏதாவது பண்ணுறீங்களான்னா எதுவுமே இல்லை. இந்த ஆட்சியுடைய அவலங்களை இன்றைக்கி இருக்கிற நவீன யுக எவ்வளவோ காணொலிகளாக வெளியிடலாம், பொதுமக்கள்கிட்ட பிரச்சாரமாக கொண்டு போகலாம். ஏதாவது இருக்கானா ஒன்றுமே இல்லை. அவங்க பாஜகவுடைய மத்திய அரசுடைய திட்டங்களையே இங்கே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு யாருக்குமே நாலேஜ் கிடையாது. வாரில் மோடிஜி எல்பிஜி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. எல்பிஜி தட்டுப்பாடு, மோடிஜி ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஒரு இது பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்க. அதுக்கு தடுத்து பேச கூட வக்கு இல்லை. இப்படிதான் இருக்காங்க. சரி, இவங்களாவது ஏதாவது அறிவு இருக்குதா? ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? உலக யுத்தம் நடக்குது, என்ன நடக்குது, அதில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் பொதுவானது இது, பொது இல்லாதது, ஏதாவது பேச ஏதாவது அறிவு இருக்குதா? அதை பற்றி எதுவுமே சிந்திக்கல. கண்ணு கட்டின குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இவனுங்க மற்றவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அதுதான் இன்றைக்கி நிலமை, கூட்டணி கட்சி நிலமை. கபடிகரம் செய்யுது, அடிமை பண்ணுது, அடிமைத்தனம் பண்ணுது பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் வந்து அடிமை வழங்குக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. 6 சீட்டு இடத்துல இப்போ நீ 5 சீட்டு. இதுக்கு பேர் என்னது? 12-15 சீட்டுக்கு சண்டை போட்டு இருந்த சிபிஎம் 6 சீட்டை வாங்கி நின்றுட்டு இப்போ 5 சீட்டு. என்ன நீங்கள் சம்பாரிச்சிங்க? 5 வருஷமாக இவங்களுடைய எல்லா தவறுகளையும் சகிச்சுக்கிட்டு வாயை திறக்காமல் பொத்திக்கிட்டு போனீங்களே, இன்றைக்கி உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 சீட்டு தான். அப்போ சுயநலம் தானே? உங்கள் தலைவர்களுக்கு எல்லாருக்கும் சுயநலம் தானே இருக்குது. தைரியமாக வெளியில் வந்து நிற்க முடியுதா? இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் நீங்கள் துணிச்சலாக நிற்க முடியுமா? இவர்களை அண்டி பழைக்கிற ஒரு பொழப்பு தானே இருக்குது இன்றைக்கி. இதில் வேறு பெரிய வீரம் வேறு. மார்க்சியம் பற்றி தெரியுமா, அது தெரியுமான்னு பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து உக்காந்துருக்கும். நிச்சயமாக தலைவர், பல தகவலை தெரிவிச்சிங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றாக வந்து நடைமுறையில் வந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம். நன்றி.